அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், மல்பெரி நல்லா பழமாக ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் செடியிலேருந்து இப்போ மல்பெரி பழுத்தது வரைக்கும் பறிச்சுக்க போகிறேங்க. நிறைய இப்போ கொத்து கொத்தாக காய் வச்சுருக்குங்க. இப்போ மல்பெரி செடிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய காய் வைக்கணுன்னா அந்த கிளைகளை ரொம்ப வளர விடாமல் கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதில் ஒவ்வொரு நுனிலையும் நிறைய அது மாதிரி பிஞ்சுக்களும் காயும் வைக்கும்னு சொல்லலாங்க. வீட்டில் மல்பெரி வளர்க்கட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதனுடைய ருசி நல்லா இருக்குங்க. இது பாருங்கள், எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே காய் தாங்க, ஒவ்வொரு நுனிலையும் காய் வைக்குது பாருங்கள். அதனால தான் நான் கிளையை கட் பண்ணி விட சொல்கிறேன். கிளையை கட் பண்ணும்போது தான் புதுசாக வர துளிரில் நிறைய காய் வைக்குங்க. இந்த செடி ஃபுல்லாகவே எனக்கு காய் இருக்குங்க. மண்புழு உரம், மாட்டு உரம், மாட்டு எருவும் கொத்திட்டு ஓரங்களில் போட்டு விடுங்க. பஞ்சகவ்யா, மீன் அமிலம் அப்படி கொடுத்துட்டு வரலாங்க. ஆனால் எல்லாம் அதிகம் கொடுக்கணும்னு இல்லைங்க, மாதத்துக்கு ஒரு முறை கொடுங்க. நல்ல வளர்ச்சியை பார்க்கலாங்க. மிக்க நன்றிங்க.